தலைமை வெளியில் அனுப்பாமலும் உயர்வு கொடுக்காமலும் இருப்பது வளர்ச்சி உத்தி அல்ல என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளாததால் எவ்வளவோ விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். நிறுவனம்தான். பதவி உயர்வு இல்லாத புகழ்ச்சியினால் யாருக்கு என்ன பயன்? பதவி உயர்வை கொடுத்து புகழ்ந்தால் ஆஹா என்று கிளவுட் நைன், அதாவது வானத்தில் பறக்கக்கூடிய சிகரங்களை தொடர் மேகக்கூட்டங்களுக்கு மேல் போவதன் அளவுக்கு இருப்பார்களே மனிதர்கள், ஏன் அவர்களை வளரவிடவில்லை என்ற கேள்வி அவரை மிகவும் தாக்கி இருக்கிறது. அதை போலத்தான் நானும் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது அவர்கள் பார்த்தது அதை பழகிவிட்டார்கள். நாம் மாற்றுவோமே, மாற்றித்தான் சில விஷயங்களை செய்வோமே. ஏன் இவர்கள் வளர்ச்சிக்கு வழிவிடையில் என்றாலும் வேறு யாராவது வழிகாட்டுவார்கள் அல்லவா? அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இங்கு ஒன்றுதான் இருக்கிறதா? ஏன் முயற்சி திருவினையாக்கும். இந்த அலுவலகம் உங்களுக்கு அரிதான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் தலைமை பற்றிய எண்ணமே இருக்காது. அதிக பணிச்சுமை, அதிக பதவிகளால் யாருக்கு என்ன பயன், எனக்கு என்ன பயன் என்று கேட்பதை எப்படி கேட்கிறார்கள்? அடுத்த காலாண்டில் அரையாண்டில் அனைத்தும் சரி செய்யப்படும் என்ற ஒரு தரமான விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எந்த காலாண்டு எந்த அரையாண்டு என்பதை சொல்லுவார்களா? அதுதான் தெரியாமல் போய்விடும். பதவி உயர்வுக்கு என்ன திறமைகள் வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். திட்டமிட்ட கால இடைவெளியில் சாதிக்க முயல வேண்டும். இந்த பணிக்கு இதெல்லாம் கேட்பார்கள். கம்ப்யூட்டர், கணினி, இதை நான் படிக்க வேண்டும், அல்லது நான் புதிதாக ஏஐயில் ஏதாவது செய்ய, ஏதோ ஒன்று தெரிகிறதல்லவா, தெடித்து உங்களை நீங்கள் பயிது கொண்டால் பிறகு நிறுவனத்தை குறை சொல்ல முடியாது. இந்த நிறுவனத்தில் நான் செய்ய முடியவில்லை, வேறு நிறுவனத்தில் நான் செய்கிறேன் என்று கூட சொல்லுவார்கள். செய்யலாம், தவறில்லை. ஏனென்றால் ஆர்வமும் ஊக்கமும் தானே முக்கியம். நம்பிக்கையை காட்டுவார்கள், ஆனால் தலைமைக்கு வழியே இருக்காது. உங்களை தவிர அனைவரும் மேலாண்மை பொறுப்புகளை பெறுவார்கள். ஆனால் உங்களுக்கு தலைமை ஏற்க நீங்கள் தயாரில்லை என்றால் இடம் மாறித்தானே ஆக வேண்டும். அதைத்தானே இப்பொழுது போன கருத்தில் சொன்னேன். செயல்பாடுகளை தவிர்த்து முக்கியத்துவத்தை காட்டுங்கள். கூட்டங்களில் உங்கள் திறமைகளை தெரிக்க விடுங்கள். அப்பொழுது இவர் சரியாக சொல்லுவார்கள் அல்லவா. ஆனால் கூட்டத்திலும் பேச மாட்டேன், யாரிடமும் சொல்ல மாட்டேன். என்ன நடக்கும்? விரும்புதல் வளர்ச்சி அல்ல, விரும்புதல் வளர்ச்சி அல்ல. நிறுவனம் நீண்ட காலத்திலும் உங்களை நீங்கள் நகர்வதற்கு நேரம் கணித்து முன்னேற வேண்டும்.